லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்றார் இயேசு. கிறிஸ்துவை சார்ந்த ஒவ்வொருவரும் ஒரு விதை. விதையின் விருப்பம் களஞ்சியத்தில் ஓய்வு கொள்வது அல்ல, விருட்சமாகி பலன் ஈதலே. அந்நிலை அடைய காய்தல், மண்ணுள் புதைபடல், தோல் களைதல், உருவிழத்தல், மண்ணோடு பிணைந்து புது தளிராய் முளைத்தல் என பல கட்டங்களை தாண்ட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இழப்பின் இயக்கம். இழக்காத வரைக்கும் இறையாட்சி என்பது வெறும் கனவே. இழப்பு வாழ்வில் தங்களை இணைத்தவர்களின் தலையாய கடமைகளுள் முதலாவது கடவுளுக்குள் தம்மை இழப்பது. இரண்டாவது முகமூடிகளை களைவது. மூன்றாவது சுயநலம் துறக்க தயாராவது. நான்காவது உலகை உருமாற்ற முழுமையாய் அர்ப்பணிப்பதும் ஆகும். கடவுளும் நாமும் இணைந்த இழப்பில் உருவாவதே புதிய உலகம். இழக்கத் துணியாமல் எல்லாம் எனக்கு வேண்டும் என ஏங்கி வாழ்பவர் கிறிஸ்துவின் எதிரி மட்டுமன்றி மானிடகுல எதிரி. இழப்பில் பிறப்பதே இறை ஆட்சி. இறைவா, மண்ணோடு போராடி மடிந்து தளிர்க்கும் விதை போல நான் என்னோடு போராடி முழு அர்ப்பணராகும் அருள் பலம் தாரும். பல்சுவை. குருத்து ஞாயிறு. அன்பு நெஞ்சங்களே, ஏப்ரல் 13 இஞ்ஞாயிறன்று குருத்து ஞாயிறை, அதாவது புனித வாரத்திற்கு வழி திறந்துவிடும் நாளை சிறப்பித்தோம். இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பு நோக்கிய புனித வாரத்திற்குள் நுழையும் நாம் திருச்சி கலைக்காவிரி தயாரித்து வழங்கும் குருத்து ஞாயிறு மறையுரைக்கு இப்போது செவிமடுப்போம். என் இயேசு ராஜா வருகின்றார், அன்பாய் கரம் நீட்டி அழைக்கின்றார். என் இயேசு ராஜா வருகின்றார், அன்பாய் கரம் நீட்டி அழைக்கின்றார். பண்பாடுவோம், கொண்டாடுவோம், எந்நாளும் இயேசுவுக்கு பண்பாடுவோம். பண்பாடுவோம், கொண்டாடுவோம், எந்நாளும் இயேசுவுக்கு பண்பாடுவோம். என் இயேசு ராஜா வருகின்றார், அன்பாய் கரம் நீட்டி அழைக்கின்றார். என் இயேசு ராஜா வருகின்றார், அன்பாய் கரம் நீட்டி அழைக்கின்றார். உலகம் என்னை கைவிட்டாலும், உறவு என்னை மறந்தாலும், உலகம் என்னை கைவிட்டாலும்,
உறவு என்னை மறந்தாலும் தோல்வியே வாழ்வாய் அமைந்தாலும் வாழ்வே கேள்வியாய் அமைந்தாலும் என் இயேசு ராஜா என் இன்ப நேசர் எந்நாளும் காத்தருள்வார். என் இயேசு ராஜா என் இன்ப நேசர் எந்நாளும் காத்தருள்வார். என் இயேசு ராஜா வருகின்றார். ஆண்டவருடைய அபிஷேக நாளுக்குள்ளே இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். புனித வாரம் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை உள்ளார்ந்த தேடலோடு தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் இந்த புனித வாரத்திலே இயேசுவினுடைய பாடுகளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவர் யாருக்காக இறந்தார், எப்படி இறந்தார், அந்த இறப்பின் வழியாக யாருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார், அவர் ஏன் உயிர் தெழுந்தார், யாருக்காக உயிர் தெழுந்தார். இதுதான் புனித வாரத்தில் நாம் கடக்க வேண்டிய பாதைகள். புனித அசிசியாருடைய வாழ்க்கையில் சொல்வார்கள், அசிசியார் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றதற்கு பின்பாக இந்த ஆண்டவர் என்னை ஏன் அழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்தவராக, அவருடைய அழைத்தல் வாழ்விலே முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தவராக, எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே பார்ப்பது போல நாம் ஏன் அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அந்த அழைப்பிலே வேரூன்றி வாழ வேண்டும் என்று சொன்ன புனித பவுலின் வார்த்தைகளை அவர் உள்வாங்கியவராக சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அப்போதுதான் ஒரு குகையிலே அவர் சென்று எதை குறித்து தியானிக்கிறார் என்றால், இயேசு எனக்காக பாடுகள் பட்டார். உண்மைதான், இயேசு சிலுவை மரத்திலே அவமானத்தின் சின்னமாக இருந்த இந்த சிலுவை மரத்திலே ஏறி எனக்காக உயிர் துறந்து அந்த அவமானத்தின் சின்னத்தை மீட்பின் சின்னமாக மாற்றி தன் உயிரை இழந்தாரே எதற்காக என்று சிந்திக்கிறார். அப்போதுதான் இயேசுவினுடைய இந்த பாடுகளை எல்லாம் தன் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே எருசலேம் நகரத்துக்குள்ளே அவர் நுழைய வேண்டும்? ஏன் இயேசு இந்த பாடுகளை அனுபவத்திற்கு தன்னையே கையளிக்க வேண்டும்? இயேசு ஏன் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக நம்முடைய பாவங்களுக்காக இழந்து வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு இன்றைய நாளில் உணர்த்துகிற மாபெரும் செய்தியாக இருக்கிறது. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவின் பாடுகளில் யார் பங்கேற்கிறீர்களோ அவர்கள் மாட்சி பெறுகிறார்கள். இயேசுவினுடைய பாடுகளில் யார் இணைந்து பங்கேற்கிறாரோ அவர்கள் மாட்சியின் ஆடையை உடுத்துகிறார்கள் என்பதுதான் இயேசு இன்றைய நாளில் கொடுக்கிற மாபெரும் செய்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை நாம் பெறுவதற்கு முன்பாக இயேசுவை போன்று இந்த துன்பங்களை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இயேசு எப்படி துன்பங்களை ஏற்றார் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இயேசு எருசலேமுக்குள்ளே நுழைய வேண்டும்? அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, நமக்கு வாழ்வு கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தையை குறித்து நமக்கு பல புரிதல்கள் தேவை. இன்றைய நாளிலே வாழ்வை இழப்பதற்காக எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் இயேசு நுழைகிறார். ஆயிரக்கணக்கான வருடங்களாக காத்திருந்த மெசியா இதோ இப்பொழுது இங்கே இந்த நுழைவாயிலின் வழியாக உள்ளே வருகிறார் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஒலிவ இலைகளையும் குருத்தோலைகளையும் பிடித்து வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறார்கள். மேலாடைகளையும் வைத்திருந்த ஆடைகளை எல்லாம் அவருக்கு முன்பாக போட்டு நடந்து வர அவருக்கு வழியமைத்து கொடுக்கிறார்கள். கழுதையின் மீது இயேசு ஏறி வருகிறார். இது எல்லாமே அடையாள பொருள். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க என்று சொன்ன கூட்டம்தான் இன்னும் 2-3 நாட்கள் கழித்து ஒளிக என்று சொல்கிறார்கள். ஆடைகளை விரித்து ஆனந்தத்திலே துள்ளி மகிழ்ந்த கூட்டம்தான் அவருடைய ஆடையை பிரித்து, ஆடையை கிழித்து, ஆடையை குலுக்கல் முறையில் போட்டு எடுத்துக்கொண்டு அவரை ஆடையற்ற மனிதனாக அங்கே கல்வாரி மலையில் உயர்த்த இருக்கிறார். ஓசானா என்று பாடிய கூட்டம்தான் எங்களுக்கு இவர் வேண்டாம் என்று சொன்னார்கள்.
இந்த எருசலேம் நகருக்குள்ளே இயேசு ஏன் நுழைகிறார் என்றால், இந்த நம்பிக்கையின் நகர், கடவுளின் நகர், உண்மையின் நகர் எப்படி மாறியிருந்தது என்று சொன்னால், அடிமையின் நகராக மாறியிருந்தது. எரேமியா 5வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்கிறோம். மக்களை அடிமைப்படுத்திய நகராக இந்த எருசலேம் நகர் மாறிற்று. எனவே ஆண்டவருக்கு முன்பாக எல்லோரும் புலம்பி அழுதார்கள் என்று அங்கே எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறாரே, அதுபோன்று கிமு 957 சாலமோனால் கட்டப்பட்ட இந்த எருசலேம் ஆலயம் கோவிலுக்கெல்லாம் மையமாக இருந்தது. ஆனால் கோவிலிலே கடவுளை தேடாமல், கடவுளை குறித்த பார்வை இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தையையும் இறைவனையும் ஒரு சில நேரங்களிலே டேக் இட் ஃபார் கிராண்டட் என்கிற நிலையிலே எடுத்துக்கொள்ளுகிறோம். நீங்கள் என்னதான் செய்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அருளும் ஆசீரும் வழங்குவார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுள் உங்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அது நம்மிடம் வந்து சேருகிறதா அல்லது தடையாக எதுவும் இருக்கிறதா என்பது அவரவருடைய வாழ்க்கையை பொறுத்தது. ஏனென்றால் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 21வது இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். என்ன முன்மாதிரி? இந்த சிலுவையில் ஏற்கின்ற நிலைதான். நீங்களும் நானும் குருத்து ஞாயிறை கொண்டாடிவிட்டு, பெரிய வியாழனிலே கால்களை கழுவிவிட்டு, பெரிய வெளியிலே ஆண்டவரே நீர்தான் எல்லாம் என்று அவரை முத்தி செய்துவிட்டு, உயிர்ப்பு பெருவிழாவிலே எல்லாம் நிறைவேறிற்று, இன்று உயிர்த்து விட்டார் என்று கைகளை குலுக்கி ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டோம் என்றால், அன்புக்குரியவர்களே, இயேசு பட்ட பாடுகளும் வேதனைகளும் நமக்காக என்பது தெரியாமலேயே போய்விடும். ஒரு முறை என்னுடைய ஆன்மீக தந்தை என்னிடத்தில் அழகாக சொன்னார், நீ ஒரு குருவானவராக இருக்கிறாய் என்பதிலே பீத்திக் கொள்ளாதே. குருவானவராக இருந்து ஆண்டவரின் பாடுகளில் பங்கெடுப்பதில் பெருமை தேடிக்கொள். அப்போது ஆண்டவர் உன்னை மாட்சிப்படுத்துவார் என்று சொன்னார். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். கடவுள் கண்காணிக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். நாம் படுப்பதையும் எழுவதையும், நிற்பதையும் அமர்வதையும், ஓடுவதையும் இயங்குவதையும் கடவுள் கண்ணுற கண்டுகொண்டே இருக்கிறார் என்றால், நம்முடைய துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் பாடுகளை ஏற்க போகிறார். இந்த பாடுகளின் ஞாயிறிலே தன்னை முழுவதுமாக கையளிக்கிறார் என்றால், இந்த உலகத்தின் மீது அவர் வெற்றி கொள்ள போகிறார் என்பதை நீங்களும் நானும் உறுதியாக மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே இவ்வாறாக பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு வருகிற துன்பங்களை குறித்து அவர்கள் வருத்தமுற்றார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். அதே போன்று சபையுரையாளர் 8ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான செயல்பாடுகளும், அதிகாரத்தின் நிமித்தமாக உருவாக்கப்பட்ட எல்லா செயல்முறைகளும் உங்களுக்கு துன்பத்தை வருவித்தன. ஆனால் இயேசு சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை எடுங்கள், என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இந்த வெற்றி பவனிதான் இன்று எருசலேம் நுழைகிற பவனி. வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா என்று பாட துடிதுடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த வெற்றி பவனியின் தொடக்கம்தான் இன்றைய நாள். நீங்களும் நானும் துன்பங்களில் மூழ்கி வாழ்ந்தாலும், துயரங்களிலும் வேதனையிலும் துவண்டு போயிருந்தாலும் கவலைப்படாதீர்கள் அன்புக்குரியவர்களே. வெற்றி வீரராக வெற்றி வாகையை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று எருசலேம் நோக்கி பயணத்தை தொடங்கிவிட்டார். கழுதையின் மீது ஏறி செல்லுகிறார். கழுதை அமைதியின் அடையாளம்.
செக்கேரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையை இறுதியாக வாசிக்க கேட்போம். மகனே சீயோனே, மகிழ்ந்து களிகூறு, எருசலேமே ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். இயேசு நமக்காக பாடுகள் பட கழுதையின் மீது அவராக சென்று கொண்டிருக்கிறார். அவரின் பாதையில் நாமும் இணைவோம், பாடுகளில் பங்கெடுப்போம். இயேசுவின் வழியாய் பண்படைந்து வாழ்வை நேரிய வழியில் அமைத்துக் கொள்வோம். ஆமென். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆழ்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆழ்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அவரே நம் ஆண்டவர், அன்பே உருவானவர். அவரே நம் இயேசுவாம், கருணை வடிவானவர். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆழ்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. கடவுள் வடிவிலே விளங்கியும் கடவுளுக்கிணையாய் இருக்க ஒரு கணமேதும் அவரே நினைத்ததே இல்லை. கடவுள் வடிவிலே விளங்கியும் கடவுளுக்கிணையாய் இருக்க ஒரு கணமேதும் அவரே நினைத்ததே இல்லை. ஆனால் தம்மையே தாழ்மையாக்கி வெறுமையாக்கி மனிதனாகி அடிமையாகி சாவை ஏற்றார், சிலுவை சாவை ஏற்றார். விண்ணவர் மன்னவர் எல்லோருக்கும் கிறிஸ்து அரசரே. விண்ணவர் மன்னவர் யாவருமே இவரை வணங்குவர். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆழ்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. படைப்பனைத்திலுமே தலையாய் உயிர் தெழுவோரில் முதலாய் முழு நிறைவாக அவரே என்றுமே உள்ளார். படைப்பனைத்திலுமே தலையாய் உயிர் தெழுவோரில் முதலாய் முழு நிறைவாக அவரே என்றுமே உள்ளார். அதனால் நம்மையே நேர்மையாலே நீதியாலே உண்மையாலே அமைதியாலே என்றும் ஆழ்வார் கிறிஸ்து, என்றும் ஆழ்வார். உலகின் மாந்தர் எல்லோருக்கும் கிறிஸ்து அரசரே. உலகின் அரசர் யார்? இன்றைய பல்சுவையில் குருத்து ஞாயிறு மறையுரைக்கு செவிமடுத்தீர்கள். இத்துடன் இன்றைய ஒலிபரப்பை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.